இங்கே பாருங்கள், நான் கரன்சி இங்கே நிவ்யாலாம் வச்சுருக்கேன். நிவ்யா வந்து எப்படின்னா அங்கேருந்து வரும்போதே கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து இந்த பனியில் வெளியில் போகணும்னா இதை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டு தான் போக முடியும். இல்லாட்டி வரன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ட்ரையாக இருக்குதுல்ல, குளிர் இருக்குதுல்ல, அதனால். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் பர்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து உங்களுக்கு தெரியும், டாலர். இது வந்து நம்ம ஊர் 500 நோட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஊரோட 2000 நோட்டு. 2000 நோட்டு எவ்வளோங்க தான் நம்ம ஊருக்கு, நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு? கால்குலேட் பண்ணி அவர் சொல்லுவார். இத்தனை நாளாக இருக்கீங்க. ஓ, ஏறி இருக்குதோ இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் ஆகிருக்குது, அதனால தான் கால்குலேட் பண்ணுறாரு. இல்லாட்டி அவர் 2 வருஷமாக இருக்கார்ல, 2.5 வருஷமாக இருக்கார். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 13 ரூபா. பாருங்கள், நம்ம ஊர் நோட்டு 20 ரூபா நோட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது வந்து 13 ரூபா தான். சரியா? அடுத்து வந்து இது பாருங்கள், 50,000 ரூபா நோட்டு. இந்த 50,000 ரூபா நோட்டு எவ்வளவு வேல்யூ? கணக்கு பண்ணி சொல்கிறாரு. அந்த 50,000 ரூபா நோட்டு இது வந்து 340 ரூபா. இந்த நோட்டு வந்து 340 ரூபா. சரிங்களா? அப்புறம் வந்து இது வந்து இந்த ஊரோட 5,000 ரூபா நோட்டு. பாருங்கள், 5,000 ரூபா நோட்டோட வேல்யூ இப்போ கேட்டு சொல்கிறேன் நான். 34 ரூபா. இது வந்து 34 ரூபா. இது அப்படியே வந்து 10 டைம்ஸு. ஸோ வந்து இது வந்து 340 ரூபா. 1 லட்ச ரூபா நோட்டு உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லையா? 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா. இது வந்து 10,000. 10,000 10,000னா 65 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு வேல்யூக்கு வந்து இது 65 ரூபா. சரியா? நேற்று வந்து வரும்போதே வந்து குளிர்னு சொல்லிட்டு ஒரு கேப் வாங்கினேன். அந்த கேப்போட ப்ரைஸ் வந்து நம்ம ஊர் காசு இங்கே வந்து நாங்கள் 40,000 ரூபா கொடுத்தோம். கேப்பை எங்கேயோ வச்சிட்டேனே. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், அந்த கேப்பை காமிக்கிறேன் நான். இப்போ பனி இல்லை, அதனால் நான் கேப் போடலை. இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்கே வந்து இதோட ப்ரைஸ் வந்து 40,000. நம்ம வெளியிலேருந்து வரோன்றதுனால இதே ஊருக்காரவங்க இதோ 150 100 ருபீஸுக்கு தான் வாங்கியிருப்பாங்க நம்ம ஊர் கரன்சிக்கு. அதாவது இந்த ஊருக்கு 20,000 தான் வரும். பட் நம்ம வெளியூர் டூரிஸ்ட்னால் எல்லோரும் சொல்கிறது தானே, அந்த ரேட்டுக்கு தான் வந்து நாங்களும் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்றது கிளம்புறோம். இவ்வளோத்தையும் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இதை மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து நம்ம ஊர் காசு 1 ரூபா. சரியா? ஆனால் அதே இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இதை லோயஸ்ட் காசு இல்லையா? இங்கே வந்து பாருங்கள், இதுதான் வந்து தாஸ்கண்டோட காயின், சாரி உஸ்பெக்கோட காயின். 500 ருபீஸு. இது சாரி 500 போட்டிருக்குதுங்களா? 500ன்றது 500 காயின் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு கேட்டே வந்து சொல்கிறேன் நான், அமௌண்ட்டு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? 3,000 ரூபா. இது வந்து 3,000 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு வந்து 3,000 ரூபா இது. சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிட்டு இப்போ வாங்க நம்ம வந்து கிளம்புறோம். சரியா? நம்ம கிளம்பி அப்படியா? பார்த்தீங்களா? 200 காயின்லாம் இருக்குதுங்களா? எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லது தான். அதையும் காமிச்சிருவோம் வியூவர்ஸுக்கு. இன்னும் இங்கே வர்றவங்க யாரும் சிரமப்படக்கூடாதுல்ல. டூர் வந்து இங்கே பார்க்கணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸுக்காக வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஓகே, இந்த ஊருக்கு போனோம்னா நம்மளுக்கு இவ்வளோலாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது எல்லாமே, ஏன்னா நீங்கள் புழக்கத்துக்கு வரும்போது புலம்பக்கூடாது, ஐயோ இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வரும்போது கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. ஸோ அந்த இது வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் வந்து இதை பதிவு பண்ணுறேன் நான். இது பாருங்கள், 200 காயின். இது வந்து 100 ருபி காயின். ஓகே, இது வந்து சோம்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். நம்ம ஊரில் வந்து ரூபான்னு சொல்கிறோம்ல, இந்த ஊரில் வந்து சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 சோம், 200 சோம், 50 சோம், 50,000 சோம், 40,000 சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 100 ருபீஸ் வந்து நம்ம ஊரில் வந்து 75 பைசாக்கு சமமா, 75 பைசாக்கு சமமா. அப்போ இது வந்து 1,000 ரூபா இல்லையா? 200ன்றது 1,000 ரூபா ரேட்டுக்கு வருது.
பார்த்தீங்களா? இதே நாங்க இந்தோனேஷியாக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, லட்சத்தில தான் செலவு பண்ணுவோம். நாங்க வாங்குன சேலரிலாம் கோடியில. ஏன்னா அங்கேயும் நான் வேலை பார்த்தேன். அங்கேயும் டீச்சரா தான் இருந்தேன். ஆ நான் வாங்குனதெல்லாம் கோடி. யார்ட்ட கேட்டாலும் பெருமையா சொல்லுவேன். நானு சாமிய கும்பிடுவேன். கடவுளே லட்சக்கணக்கில சம்பாரிக்கணும்னு. ஆனா, இந்தோனேஷியா லட்சக்கணக்கு, உஸ்பெகிஸ்தான் லட்சக்கணக்குன்னு எதிர்பார்க்கல நானு. நம்ம ஊர் லட்சத்த நெனச்சேன். ஓகே. இதுவாச்சும் கெடைச்சிச்சே. கடவுளுக்கு நன்றி. தேங்க் யூ.